வணக்கம் நண்பர்களே. மகேந்திரா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 2 முக்கியமான கார்களை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ்யூவி கூப் ரகத்தில் இருக்கக்கூடிய 2 கார்களை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா BE 6E, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா XEV 9E. இந்த 2 கார்களும் வந்து டிசைன் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப டாட்டாவில் ரீசெண்டாக விற்பனைக்கு வந்த கர்வ் காருக்கு வந்து டிசைன் அடிப்படையில் வந்து போட்டி போடுற மாதிரி வந்திருக்கு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்களையுமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 கார்களையும் இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 சூப்பரான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து சில ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு மகேந்திராவில் தான் இந்த விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சில ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா காரில் ஆல்ரெடி மற்ற பிராண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் மகேந்திரா காரில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து XEV 9Eயில் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிரைவரோட டிஸ்பிளே, இன்னொரு ஸ்க்ரீன் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இது ரெண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ அடிஷ்னலாக மகேந்திரா பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்காக அப்படின்னா ஃப்ரண்ட் பேசஞ்சருக்காக வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் நமக்கு வந்து நம்ம கேம்ஸ் விளையாடலாம், அடுத்து மியூசிக் கண்ட்ரோல் பாட்டு கேட்கலாம், அடுத்து வந்து வீடியோ கால் பண்ணலாம், ஏதாச்சும் ஃபிலிம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பேசஞ்சர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஜாலியாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூணாவது டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளைமேட் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து இருக்குது. இப்போ வந்து ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அசசரிஸில் பின்னாடியும் வந்து டிஸ்பிளே வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தியேட்டர் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஃப்ரண்ட் பேசஞ்சர், ரியரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே டிஸ்பிளே வர மாதிரி, ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ஃபிலிம் வந்து எல்லா ஸ்க்ரீன்லேயும் வந்து வர மாதிரி ஒரு தியேட்டர் மோட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஆம்பியன் லைட்டிங்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு கிளாஸ் ரூஃப் வித் இலுமினேஷனோட நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2 கார்கள்லையுமே இனிமேல் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் எல்லாமே 2 கார்லையுமே வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக பெனரோமிக் சன் ரூஃப் வந்து நமக்கு வந்து தெரியும். அதில் வந்து ஒரு கிளாஸ் ரூஃபை கொடுத்து அது இலுமினேட் ஆகிற மாதிரி லைட் ஸ்ட்ரைப்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காரோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நிறையா பேர்டன்ஸும் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஆம்பியன் லைட்டிங் ஏற்ற மாதிரி அந்த பேர்டன் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபேமிலியோட வெளில வந்து ட்ரிப்புக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த மூடை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரா நிறுவனம் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் இலுமினேட்டட் மகேந்திரா லோகோவும் வந்து வருது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து பார்க்கலாம். ஒரு 4 விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரா வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாப் மூலமாக நம்ம வந்து ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, நமக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த நாப் மூலமாக நம்ம வந்து பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டியரிங் வீல்லே வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, அது மூலமாக பண்ணலாம். அடுத்து அலெக்ஸா வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு மகேந்திரா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டாகிள் ஸ்விட்சும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்காக, இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் மெனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெடல் ஷிஃப்டர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் வந்து நமக்கு வந்து 1 பெடல் டிரைவ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா வண்டி வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக அந்த 1 பெடல் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பூஸ்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர்டேக் வந்து பண்ணும் பொழுது இந்த பூஸ்ட் மோட் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி பேஸ்டு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வந்து நல்லா இருக்குது, 3D எஃபெக்டில் வந்து வருது. இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து வெஹிக்கிளோட ஸ்பீடு, டர்ன் பை டர்ன் நேவிகேஷனு, அதேமாதிரி நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, கரெக்டான பொசிஷனில் போகிறோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே மூலமாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டமும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 2 கார்கள்லையுமே 1400 வாட்டு 16 ஸ்பீக்கர் ஹர்மான் கர்டான் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆடியோ சிஸ்டம் வந்து நமக்கு வந்து டால்பி அட்மாஸும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு வந்து ஒரு தியேட்டர் ஃபீலை வந்து ஒரு வெளில போகிறோம், ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோ பார்க் அசிஸ் அப்படிங்கிற ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 360 டிகிரி கேமரா வந்து 2 எலக்ட்ரிக் கார்கள்லையுமே நமக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த ஆட்டோ பார்க்
பார்க் அசிஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து லக்ஸரி கார்களில் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ மகேந்திரா இந்த 2 கார்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைட்டான சிச்சுவேஷனில் இல்லை ஒரு பேரலாக வந்து பார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார் வந்து போகுமா, பார்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சேஃபாக வந்து பார்க் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆட்டோ பார்க் அசிஸ்ட் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல் அனிமேஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 2 கார்கள்லையுமே வந்து நமக்கு வந்து எல்இடி டிஆர்எல் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் நல்லா பெருசாக வந்து கொடுக்குறாங்க. ரியர்லையுமே வந்து எல்இடி ஃபுல்லாக லைட்டிங் ஃபுல்லாக எல்இடி தான். இப்போ இது வந்து டிசைன் வைஸ் மட்டும் வந்து நமக்கு வந்து நல்லா இல்லாமல் அது நம்மளுடைய லாக்கு அன்லாக்குக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வந்து செல்ஃபி கேமரா வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து வெளில ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கேபினுக்குள்ளே செல்ஃபி எடுக்கலாம். பட் அந்த செல்ஃபி எடுக்கிறதையும் தாண்டி இந்த செல்ஃபி கேமராவோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா டிரைவரோட ஃபேஸை வந்து தொடர்ந்து அது வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வந்து இருக்கும். ஸோ டிரைவர் வந்து தூங்குற மாதிரி இருக்கார் அப்படின்னா நமக்கு வந்து அலர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து விபத்தை வந்து தடுக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக இந்த செல்ஃபி கேமரா ஃபீச்சரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்எஃப்சி கார் அன்லாக்கிங்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 2 கார்கள்லையுமே நமக்கு வந்து ரெகுலர் கீ வந்து கிடையாது. ஒரு கார்ட் டைப்பில் கீ கொடுக்குறாங்க. சிங்கிள் டேப்பில் வந்து நம்ம வந்து உள்ளே போக முடியும், நம்ம வந்து ஓப்பன் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பூஸ்ட் மோட். ஸோ முன்னாடியே நம்ம வந்து பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டீரிங் வீலில் ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் மோட் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒன் பெடல் டிரைவ், அது வந்து நமக்கு வந்து ஸ்லோ டவுன் பண்ண. இன்னொரு புறம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் மோடு. ஒரு சடனாக வந்து ஒரு நமக்கு வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து அதிகமான பிக்கப் இருக்கும், ஈஸியாக நம்ம வந்து ஓவர்டேக் வந்து பண்ணலாம். இந்த ஒரு ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 2 வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சென்டர் கன்சோலில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக ஒரு நம்ம வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சரும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு XEV 9e பொறுத்த வரைக்கும் 656 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு BE6e பொறுத்த வரைக்கும் 682 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து சர்டிஃபைட் ரேஞ்சு தான். பட் வந்து ரியல் டைமில் நமக்கு வந்து கொஞ்சம் கூட குறையலாம். மேபி அவங்க சொல்லியிருக்கிறத விட குறைவதற்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து 3-in-1 இன்டிகிரேட்டட் பவர் ட்ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பவர் டெலிவரி 210 கிலோவாட் வரைக்கும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அசலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 0லேருந்து 100 கிலோமீட்டரை வந்து வெறும் 6.7 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் BE6e பொறுத்த வரைக்கும். அதுவே XEV 9e வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.8 செகண்டில் வந்து ரீச் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா 9e வந்து அதிக டைம் வந்து எடுத்துக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து 175 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 20லேருந்து 80% வரைக்கும் வெறும் 20 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஐலிங்க் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 லிங்க் ரியர் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ட் செமி ஆக்டிவ் டேம்பர்ஸோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பவர் ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரைடிங் மோடு வந்து 3 மோடு வந்து கொடுக்குறாங்க. ரேஞ்சு, எவ்ரிடே மற்றும் ரேஸு. அதேமாதிரி நமக்கு வந்து லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 5 ரேடார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷன் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப நமக்கு ஒரு மிருகம் வருது, இல்லை வந்து ஆள் நடந்து போகிறாங்க, பேரிகேடு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நமக்கு வந்து முன்னாடி யார் வந்தாலுமே வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அடாஸ்லேயே வந்து நமக்கு லேன் கீப் அசிஸ்ட் வந்துடும், ஸ்பீட் டிடெக்ஷன் அசிஸ்ட் வந்துடும், அதேமாதிரி லேன் சேஞ்சிங் ஃபங்க்ஷன் வந்துடும், எமர்ஜென்சி பிரேக்கிங் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாஸ் டெக்னாலஜிலே வந்துடும். அதே மாதிரி மல்டிபிள் வேரியண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 மாடலுமே வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப BE6e பொறுத்த வரைக்கும் 18,90,000 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பேஸ் மாடலோட ப்ரைஸ் தான். அடுத்து XEV 9e பொறுத்த வரைக்கும் 21,90,000 பேஸ் மாடல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நன்றி.